Hi friends, வணக்கம் and welcome to ருசிப்போமா. என்னோட ஸ்டைல் கல்யாண சாம்பார் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யறதுங்கறத பாத்துறலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணில போட்டு வச்சிருக்கேன். இல்லனா காந்தல் அடிச்சு போயிடும். நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சது அப்படினா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ருசியா இருக்கும் குழம்பு. பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், துவரம் பருப்பு. தக்காளி 3 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், கொஞ்சமா புளி. ஏன்னா நம்ம மாங்காய் கட் பண்ணி போடுறனால கொஞ்சமா புளி ஊத்திக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளவுதான் தேவையான பொருள். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் காயாமே போட்டுட்டேன். அதே மாதிரி சாம்பாருக்கு நல்ல ருசி கொடுக்கறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயம் சேர்த்தி போட்டுக்கோங்க. நான் நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். துவரம் பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள், பூண்டு, வெள்ளக்கெண்ணெய் ஊற்றி தான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பருப்பு கடையிற மத்தில் போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். கல்யாண சாம்பார்னு பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய காய் போடுவாங்க. நாட்டு காய்கறிகள் போட்டு செய்யறப்ப ருசி சூப்பரா இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி மண் சட்டியில செய்யறப்ப ரொம்ப அருமையா இருக்கும். டெஃபினட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செடி அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் தான். இதுவும் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, தோல் எல்லாம் சீவிட்டு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய். மாங்காய் வந்து நம்ம கடைசியா போட்டுக்கலாம். ஒரு மாங்கால கால்வாசி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் தோலோட தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய் நல்லா வதங்கணும். மண் சட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூடேறதுக்கு தான் லேட் ஆகும். ஒன்ஸ் சூடேறிடுச்சு அப்படின்னா கடகடன்னு வேலையாயிடும். அதனால இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றப்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். காய் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்றப்ப சீக்கிரமா வெந்து வரும். உங்ககிட்ட எந்த காய்கறிகள் இருக்கோ நீங்க அந்த காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் உருளைக்கிழங்கு போடுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா அந்த இனிச்ச டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்றேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. கலர் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த டைம்ல நான் 3 தக்காளி பழத்தை அரைச்சு வச்சிருக்கேன். அந்த விழுதை ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க அரிஞ்சு போடுறதுனால போட்டுக்கலாம். அரைச்சு போடுறப்ப நல்லா திக்கா கிடைக்கும். கிரேவி பதத்துக்கு வரும். அதுக்காக நான் அரைச்சு ஊத்திருக்கேன். 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நாட்டு தக்காளி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஊத்துனதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. சாம்பார் தூள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்சது தான். எந்த ரெடிமேட் மிக்ஸ்லாம் கிடையாது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சாம்பார் தூள் ரெடி பண்ணுறேங்கிற வீடியோ நான் போடுறேன். நாங்கள் பல்காக அரைச்சி வச்சுக்குவோம். ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் வீடியோ கொடுக்குறேன். காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா குக்காய் வரட்டும். ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை காய் வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் போட்டு விசில் விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சட்டியில் செஞ்சு பாருங்கள். சட்டி இல்லாதவங்க நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வேகும் போது தான் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குலையாமல் கிடைக்கும். பாருங்கள், காய் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் போட்டதுக்கப்புறமா துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பூண்டு, வெள்ளக்கெண்ணெய் ஊற்றி தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சாம்பார் தூளெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் காய் வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன்.
நம்ம மற்ற காயோட போட்டோம் அப்படின்னா இந்த மாங்காய் வந்து நமக்கு கிடைக்காது, குழஞ்சு போயிடும். அதுக்காக தான் காய் வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு நுரக்கட்டி வருது. இந்த டைமில் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணி வந்து ஆப்ஷனல் தான். நம்ம மாங்காய் போடுறதுனால புளித்தண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்தோம், உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் இந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிச்ச டேஸ்ட் கொண்டுட்டு வருது பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் தான். வெல்லம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் தாளித்ததுக்கப்புறமா அடுப்பை நிறுத்திட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சட்டியில் செய்கிறப்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சூப்பரான கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். சுட சுட சாதத்தில் நெய் விட்டு கொஞ்சமாக இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ண கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான டேஸ்டான கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.